முந்தின நாள் மீன் குழம்பு வச்சு ஹெவியா சாப்பிட்டதுனால, நேத்து சிம்பிளா ரசம் வச்சு லஞ்ச முடிச்சுக்கலான்னு சொல்லி ரசம் தான் வச்சிருந்தேன். நான் இந்த மாரி மெத்தட்ல தான் ரசம் வைப்பேன். இப்படி வச்சா ரசம் சூப்பரா இருக்கும். எங்க வீட்ல இப்படி வச்சா நல்லா சாப்பிடுவாங்க. அதுக்காக 3 தக்காளி எடுத்து நல்லா பெசஞ்சுக்கிட்டு, மிக்ஸி ஜார்ல சீரகம், பூண்டு, கொத்தமல்லி, 2 பச்சை மிளகா எல்லாத்தையும் போட்டு லைட்டா கொர கொரன்னு அரைச்சு எடுத்துக்கிட்டேன். என்கிட்ட ஜீரகம் இல்லாததுனால நான் ஜீரகத்தூள் தான் யூஸ் பண்ணியிருந்தேன். தாளிப்புக்கு தேவையானத போட்டு தாளிச்சுட்டு நம்ம அரைச்சு வச்சிருக்கதையும் போட்டு கிண்டுனோம்னா, நல்ல வாசமா இருக்கும். இதுலயே ஒரு கொஞ்சமா மஞ்சத்தூள், சீரகத்தூள் போட்டு என்ட்ட ஜீரகம் இல்லாததுனால நான் ஜீரகத்தூள் சேர்த்துக்கிட்டேன். எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு, நம்ம கரைச்சு வச்சிருக்க புளி தண்ணியும், தக்காளியும் அதில சேர்த்து ஊத்திட்டோம்னா, நல்லாருக்கும். கடைசியா கொதிச்சதுக்கு பிறகு ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி தழை போட்டு இறக்குனோம்னா, ரசம் சூப்பரா இருக்கும். முந்தின நாள் வாங்கிட்டு வந்த மீன்ல கொஞ்சம் எடுத்து வச்சிருந்தேன். நேத்தைக்கு அத தான் லஞ்சுக்கு வறுத்துருந்தோம். நான் வந்து சிம்பிளா தான் மீன் வறுப்பேன். மசாலாலாம் அதிகமா சேர்க்க மாட்டேன். கொஞ்சமா மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், மல்லித்தூள், கார்ன்ஃப்ளவர் மாவு, உப்பு, ஒரு 1/2 சைஸ் லெமன புழிஞ்சு வறுத்து எடுத்துக்கிட்டேன். இதான் நேத்தைக்கு லஞ்ச் எங்களுக்கு. நைட்டுக்கு தோசை மாவு எதுவுமே இல்லாததுனால, இந்த ரசத்த வச்சு சாதம் வடிச்சு இதையே சாப்பிட்டோம். இதான் நைட்டுக்கும், லஞ்சுக்கும் எங்களுக்கு சாப்பாடு. நல்ல திருப்தியா சாப்பிட்டோம். இன்னைக்கு வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.